ரோமானியா நாட்டில் மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. 1977 மார்ச் 4ஆம் தேதி ரோமானியா நாட்டில் மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் சுமார் 7.2 அளவிற்கு பதிவானது. இது நாட்டின் தலைநகர் புக்காரெஸ்ட் மற்றும் பிற பகுதிகளில் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியது. இந்த பேரழிவில் 1500க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தனர். ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர். பலர் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டதால் மீட்பு பணிகள் மிகவும் சிரமமாக இருந்தது. மருத்துவமனைகள் காயமடைந்தவர்களால் நிரம்பி வழிந்தன. நிலநடுக்கத்தின் மையம் ருமேனியாவின் பிரான்சியா பகுதியில் இருந்ததாக அறிவிக்கப்பட்டது. இந்த பகுதி நில அதிர்வுகளுக்கு பிரபலமானது. அதிர்வுகள் பல்கேரியா மற்றும் யூகோஸ்லாவியா போன்ற அண்டை நாடுகளிலும் உணரப்பட்டன. அந்த காலத்தில் ருமேனியாவில் பல கட்டிடங்கள் நிலநடுக்கத்திற்கு தாங்கும் வகையில் கட்டப்படவில்லை. குறிப்பாக பழைய கட்டிடங்கள் அதிக அளவில் சேதமடைந்தன. பல உயரமான குடியிருப்புகள் தரைமட்டமாக சரிந்தன. இதனால் பொருளாதார இழப்பும் மிகுந்தது. இந்த பேரழிவுக்கு பிறகு அரசு அவசர நிலையை அறிவித்தது. மீட்பு படையினர், இராணுவத்தினர் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். உலக நாடுகளும் மனிதாபிமான உதவிகளை வழங்கின. மொத்தத்தில் 1977 மார்ச் 4ஆம் தேதி ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரோமானியா வரலாற்றில் மிகப்பெரிய இயற்கை பேரழிவாக கருதப்படுகிறது. இது கட்டிட பாதுகாப்பு விதிமுறைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி எதிர்காலத்தில் பேரிடர் மேலாண்மை முறைகளை மேம்படுத்த வழிவகுத்தது.